யாருக்கும் இது வரைக்கும் உலகத்தில் 38 வருஷம் தொடர்ந்து ஒரு பொதுமக்கள் சார்பாக நினைவஞ்சலி செலுத்துனதே கிடையாது. ஏன்னா எங்கே போனாலும் எங்கிட்ட கை நீட்டுவான். ஏன் எங்கிட்ட இல்லை அது நீட்டுறது, அது அந்த தலைவர்கிட்ட, இந்த தலைவர்கிட்ட. அவரால் அவருக்காக தான். ஏன்னா அவருக்காக நான் கொடுத்துதாகணும். இந்த வேஷம் போட்டு சும்மா போக முடியாது. இன்னைக்கு புதுசாக வர்றவங்க, கட்சி ஆரம்பிக்கிறவங்க கூட புரட்சி தலைவர் பேர் தான், புரட்சி தலைவர் புகைப்படம் தான். பிரியோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று புரட்சி தலைவர் அவர்களின் 38வது நினைவு அஞ்சலிக்கு இங்கே வந்திருக்கோம். இங்கே பொதுமக்களும் கட்சி தொண்டர்களும் பல்வேறு கட்சி தலைவரும் வந்திருந்தாங்க. அந்த வகையில் இன்னைக்கு தற்பொழுது நம்ம கூட இணைஞ்சிருக்கு வந்து எம்ஜிஆரோட பக்தர்கள் அப்படின்னு மொத்தமாக ஒரு வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இப்போ எம்ஜிஆரோட பக்தர்னு எல்லாம் வந்திருக்கீங்க. எத்தனை வருஷமா இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுது? தலைவர் 1987 விண்ணுலகம் சென்றார். அவர் வந்த இடத்துக்கு மறுபடியும் போயிருக்காரு. அவர் வந்து இறக்குன்னு தான் நாங்கள் நினைக்கல. அவர் வந்து அவதார புருஷர். அவரோட கடமை வந்து பூமியில் முடிஞ்சுது. 1987 24 டிசம்பர் முடிஞ்சது ஒன்று. அவர் வேலை செய்யறதுக்கு மேலே போயிட்டாரு. நாங்கள் அப்படி தான் நினச்சின்னு இன்ன வரைக்கும் இந்த நாளை வந்து ஒரு விதத்தில் எங்களுக்கு வந்து எங்களை விட்டு மேலே போயிட்டாருன்ற கோபத்தில் துக்கத்தை கொண்டாடினாலும், அதே சமயத்தில் அவரோட புனிதத்தன்மையை அடைஞ்ச ஒரே ஒரு மனுஷ அவதாரம் எடுத்தவர் புரட்சி தலைவர் மட்டும்தான். அந்த ஒரு காரணத்துக்கோசம் தான் இன்ன வரைக்கும் நாங்கள் மக்களுக்கெல்லாம் வந்து அவருக்கு அவரோட படத்துக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி ஒரு 1000 பேருக்கு சாப்பாடெல்லாம் போட்டு கிட்டத்தட்ட 38 வருஷமாக அதை தொடர்ந்து செஞ்சுருக்கோம். எந்த உலகத்துலேயும் ஒரு கலைஞருக்கோ இல்லை தலைவர்களுக்கோ இல்லை வேற ஒரு தனிப்பட்ட தொழிலதிபர்களுக்கோ யாருக்கும் இது வரைக்கும் உலகத்தில் 38 வருஷம் தொடர்ந்து ஒரு பொதுமக்கள் சார்பாக நினைவஞ்சலி செலுத்துனதே கிடையாது. உலக வரலாற்றிலே எங்களோட மாபெரும் இறைசக்தி டாக்டர் புரட்சி தலைவர் அவருக்கு மட்டும்தான் 38 வருஷமாக கொண்டாடுறேன். இது ஒரு உண்மையிலே உலக அதிசயம் தான். நாங்கள் வந்து இப்போ நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், 38 வருஷமாக தொடர்ந்து தலைவருக்கு நினைவஞ்சலி செலுத்தியிருக்கோம். கலைவேந்தன் எம்ஜிஆர் பக்தர்கள் அறக்கட்டளை அது சார்பாகவும், எம்ஜிஆர் பக்தர்கள் ஒருங்கிணைப்பு குழு சார்பாகவும் இந்த பணியை நாங்கள் தொடர்ந்தே இருக்கோம். எங்களோட ஆயுள் உள்ளவரையும், சக்தி உள்ளவரையும், அதுக்கான இறையருள் பக்கத்தில் இருக்காரு. அவர் கொடுத்தாருனா கடைசி வரைக்கும் செய்யும். உடலில் தெம்பும் கொடுத்தாருனா கடைசி வரைக்கும் செஞ்சுனே இருப்போம். கிட்டத்தட்ட நான் ஒரு 18 வருஷம் ஆச்சு இந்த கெட்டப்பில். ஆனால் அந்த கெட்டப்பை போட்டு இந்த மேடையில் கூத்தாடுறதுக்கோ டான்ஸ் ஆடுறதுக்கோ அது அவங்க பொழப்பை அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் அந்த கொள்கையை பின்பற்றி போகிறோம். என்னால் என்ற உதவிகள் ஏழைக்கு பண்ணிட்டு போகிறோம். ஏன்னா அந்த கொள்கையை பின்பற்ற தான் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு நபருக்கு ஏதாவது ஒரு வேளை சாப்பாடாவது போட முடிஞ்சாலும் போடுங்க. அதுவும் காசு இல்லைனாலும் பணம் இல்லைனாலும் ஒரு ஆறுதல் சொல்கிறது கூட ஒரு அளவுக்கு அது உதவி தான். ஒருத்தர் ஒரு துன்பமாக இருக்கும்போது இன்பத்தை கொடுங்க. ஒருத்தர் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கையோ இல்லை அவர் ஒரு போராட்டத்தில் இருந்தோ அங்கே ஒரு 5 நிமிஷமாவது நீங்கள் செலவு பண்ணால் அது ஒரு உதவி தான். அதுதான் நான் மக்களுக்கு எடுத்து சொல்கிறது. ஏன்னா இந்த வேஷத்தினால ஏதாவது சம்பாதிக்கணும் அந்த மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. இந்த வேஷத்தில் நான் வரும்போது என் காலில் யாரும் விழாத, இந்த வேஷம் போட்டவன் எந்த தலைவர் காலிலும் விழாத. இது என்னோட ஒரு கோரிக்கை. புரட்சி தலைவர் மாதிரி வாழணும்னா அது பெரிய கஷ்டம். புகழ் பேசுகிறது எல்லாராலையும் முடியும், வாழ்கிறது கஷ்டம். ஏன்னா உங்கள் பாக்கெட்டு காலி ஆகிடும். ஏன்னா எங்கே போனாலும் எங்கிட்ட கை நீட்டுவான். ஏன் எங்கிட்ட இல்லை அது நீட்டுறது, அது அந்த தலைவர்கிட்ட, இந்த தலைவர்கிட்ட. அவரால் அவருக்காக தான். ஏன்னா அவருக்காக நான் கொடுத்துதாகணும். இந்த வேஷம் போட்டு சும்மா போக முடியாது. அதனால பாக்கெட்டில் இருக்கிறது காலி பண்ணி தான் வீட்டுக்கு போவேன். ஆமாம், அதனால தான் அவர் ஏழைக்கு, ஏழ்மையான மக்களுக்கு தான் புரட்சி தலைவர் அதிகமாக. எந்த ஊரில் போனாலும், எந்த கிராமத்தில் போனாலும் அந்த மக்கள் இன்னைக்கு கூட ஏன் உருவத்தை பார்த்து புரட்சி தலைவரே வந்துட்டான்னு சொல்லிட்டு 50 வருஷமாக அவர் வீட்டில் ஆணியை போட்டு மாட்டியிருந்த ஒரு புகைப்படம் எடுத்து வந்து எங்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, ஐயா உங்கள் ஃபோட்டோ தான் 50 வருஷமாக மாட்டியிருக்குன்னு. இதுக்கு டிக்ஷனரியில் என்ன பதில் கொடுப்பா நீங்கள் சொல்லுங்கள். எங்கிட்ட பதில் இல்லை. ஒரு மறைந்த மனிதன் உயிரோடு வந்தானா அவர் புகைப்படே காமிச்சு 50 வருஷமாக உங்கள் புகைப்படம் தான் செவரில் மாட்டியிருந்தான். அப்படியே தூள் பறக்குது. அதை எடுத்து கொண்டு வந்து ஒரு தாய் என் கையில் தந்து, ஐயா அவர் என்ன நினைக்கிறேன்னா உயிரோட வந்துட்டார். நான் என்ன பதில் கொடுப்பேன் அவருக்கு? எங்கிட்ட அந்த ஒரு பதிலே கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது கிடையாது. முதல் தடவையா ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வந்த அம்மா நான் இல்லை அவருன்னு சொன்னா கூட அவர் நம்புறதுக்கு தயார் இல்லை. என்ன பண்றது? சரிங்களா? இல்லை, இப்போ நடந்து கொண்டிருக்கிறது மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு விஷயம் என்னென்னா, தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலே இன்றைக்கு வரைக்கும் வீசாத அலை எம்ஜிஆர் அலை வீசிக்கொண்டிருக்கிறதா இல்லையா? நீங்கள் சொல்லுங்க. வீசிக்கொண்டிருக்கிறதா? என்றைக்கும் இல்லாத அளவுக்கு வீசிக்கொண்டு. அதுக்கு ஒரு காரணம் தான், அது நான் சொல்ல விருப்பப்படுறேன் இந்த மேடையில். ஏனென்றால் இன்னைக்கு புதுசாக வர்றவங்க, கட்சி ஆரம்பிக்கிறவங்க கூட புரட்சி தலைவர் பேர் தான், புரட்சி தலைவர் புகைப்படம் தான். ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு புரட்சி தலைவரை பற்றி பேச ஆரம்பித்தான். புரியுதா? அதுக்கு ஒரு அளவுக்கு அந்த உருவத்தை உயிரோட கொண்டு வந்த புகழ் பேசுகிறவங்க நிறைய இருக்காங்க. பேட்டி கொடுக்குறவங்க ஒரு மீடியாவில் 2 மணி நேரம் உட்காந்து புகழ் பேசிகிட்டே இருப்பான்.
நான் என்ன சொல்கிறேன்னா, புகழ் பேசுறது எனக்கு பிடிக்கும். யார் பேசுனா பிடிக்கும்னா, ஏழையான மக்கள் புரட்சித் தலைவரின் புகழ் ஓங்கட்டும், அவர் பேசட்டும், அது எனக்கு பிடிக்குது. கோடீஸ்வரன் புகழ் பேசக்கூடாது. அவன் என்ன பண்ணணும்னா கொள்கையை பின்பற்றணும். ஏழைக்கு உதவுங்க. நீ கூட நாளைக்கு ஆகலாமே. ஏன் புரட்சித் தலைவரின் வேஷம் போட்டதுனால மட்டும் என்னை மக்கள் பாராட்டல? நான் செய்கிற உதவிகள் தான் என்னை பாராட்டுறது. ஏன் அந்த கொள்கையை பின்பற்றி போகிறேன். நீங்களும் கொள்கையை பின்பற்றி போங்க, உங்களையும் நாளைக்கு பாராட்டுவா. நிரந்தர முதலமைச்சர் நீங்கள் தான். யார் பண்ணுறோம் புரட்சித் தலைவரின் கொள்கையை பின்பற்றி ஏழைக்கு உதவுங்களோ அவர் தான் நிரந்தர முதலமைச்சர், வேற யாரும் கிடையாது. ஏன்னா அவர் இருந்தானா அவர் தான் நிரந்தர முதலமைச்சர். அவர் மாதிரி ஏழ்மையான மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அவர் செஞ்ச தியாகங்கள் அது சொல்லி இன்னைக்கு முடிக்க முடியாது, அவ்வளவு இருக்கு அவரோட. இறைந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். இன்னைக்கும் சொல்லிட்டு தான் இருக்க. தமிழ்நாட்டிலே இல்லை, இந்தியாவில் இல்லை, வேர்ல்டு முழுக்க அது சொல்லிட்டே இருக்க. ஒரு நடிகர் கொஞ்ச நாள் முன்னாடி 5000 வாட்டி புரட்சி தலைவரின் பேர் என்னது, சென்னை சென்ட்ரலில் 5000 வாட்டி இல்லை தம்பி, 1 கோடி வாட்டி இந்தியாவில் மட்டும். இந்தியாவில் 12 மணிக்கு அப்புறம் இந்த மக்கள் தூங்கிடுவாங்க. என்ன தூங்கினதுக்கப்புறம் பிரான்ஸில் பேசுவாங்க, அமெரிக்காவில் பேசுவாங்க, எங்கெங்க வெளிநாட்டில் எல்லா இடத்துலையும் ஒரு இடத்துல பேசிக்கிட்டு தான் இருப்பான். அதனால 5000 வாட்டி இல்லை. ஆனால் நீ பேசினது நல்ல விஷயம். அவனை கெட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்கணும் அந்த நடிகரை நான் நினச்சேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த மேடை தப்பு. உன் தேவைக்காக அங்கே பேசினேன். இது வரைக்கும் நீ தூங்கிட்டு இருந்தியா? இத்தனை நாள் உனக்கு மேடை கிடைக்கலையா, டிவி கிடைக்கலையா புரட்சி தலைவரை பற்றி பேசுறதுக்கு? உன்னோட புகைப்படம் வெற்றி அடைகிறதுக்காக புரட்சி தலைவரை புகழ்ந்து பேசினாரு. ஆனால் புரட்சி தலைவரை புகழ்ந்து பேச அன்னைக்கு மக்கள் தூக்கி எடுத்துட்டா, தலையில வச்சுட்டா. யார் அந்த நடிகரை? நான் சொன்னேன், டேய் அது மேடை தப்புடா, அவன் தேவைக்காக பேசினடா. இத்தனை நாள் எங்கே இருந்தவர்? ஏன்னா எப்பவுமே பேசணும். இந்த நல்ல ஒரு மனிதன், ஒரு கடவுள், புரட்சி தலைவர் என்றது ஒரு இறைவன் நமக்கு வந்த அந்த இறைவனை பற்றி எப்பவுமே பேசிட்டு இருக்கலாம். நான் இறைவன் புரட்சி தலைவர் தான் சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம்.